it gets confusing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சண்டே மார்னிங் ஒர்க்கு தான் மினி விலாகாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சண்டே லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எப்பயும் போல் வாசு தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து மட்டன் எடுத்துருக்கனால மட்டன் குழம்புக்கு மசால் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து அரைச்சி ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ வந்து மட்டன் வெந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றி அப்படியே வந்து குழம்ப ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோள தோசைக்கு அப்புறம் ராகி தோசைக்கு மாவு அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து இட்லி மாவு வந்து ஊற வச்சுருக்கிறேன். சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து நாங்கள் கீரை ஏதாவது வாங்கி வச்சு அதை வந்து ஆஞ்சு வச்சுருவோம். ஸோ வந்து வீக் டேஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக முருங்கீரை வந்து இப்போ வாங்கியிருக்கேன். அதை வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதை வந்து அவரை வந்து ஆஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அவர் அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு. ஏதோ கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தா கூட நம்ம வந்து மிச்ச ஒர்க்கை வந்து பார்த்துக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஷேரிங் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதானங்க. ஸோ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து 2 பேரும் வந்து இருக்கிற வேலைகளை வந்து ஷேர் பண்ணி செஞ்சோம்னா நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். குடும்பத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலேயே இடியாப்பத்துக்கு மாவை அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவை தான் இப்போ இட்லியாக ஊற்றி இடியாப்பம் பிழிய போகிறேன். இதை வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த இட்லி ஊற்றி இடியாப்பம் பிழிகிறத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுறேன். காலையில் மாவு அரைக்கிறதுக்கு வந்து சோளம் ராகி இதெல்லாம் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை திருப்பி வந்து ஒன்ஸ் அகெயின் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மாவு அரைக்க போகிற நேரத்தில் வந்து அப்படியே தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இட்லி வந்து இப்போ ஊற்றியாச்சு. இந்த மாதிரி வேலைகளை வந்து மாவரைக்கிற இந்த வேலைகளையும் வந்து நான் பார்க்குறப்ப நல்லா கையை வந்து அடிக்கடி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த மட்டன் ஸ்மெல் வருங்கிறதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த வந்து வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த காலை டிஃபன் வேலையை முடிச்சிட்டோம்னா சாதம் வைக்கிற வேலை மட்டும்தான். ஸோ வந்து மதியானம் குழம்பு வைக்கிற வேலை இல்லைங்கிறதுக்காக வந்து நான் வந்து அந்த நேரத்தில் வந்து டிஃபனை முடிச்சுட்டு மாவாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நைட்டு வந்து நம்ம வந்து இட்லிக்கு வந்து மாவு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து இட்லி வந்து அந்த வெந்துட்டுருக்குது. இட்லி வெந்து முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நான் இடியாப்பமாக பிழிய போகிறேன். ஸோ டிஃபன் ரெடியாகிறப்ப வாஷிங் மிஷின்லேயும் வந்து துணியை போட்டு விட்டுலான்னு சொல்லி அதையும் வந்து போட்டாச்சு. இந்த இடியாப்பத்துக்குரிய இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இடியாப்பம் பிழிஞ்சிட வேண்டியதான். குழம்பு வந்து நல்லா வெந்ததுனால வந்து இப்போ வந்து சிம்மில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி லீவு நாள்லாம் வந்து நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, அதே மாதிரி வேலைகளை வந்து பிரித்து வந்து செஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இல்லைனா இனிமேல் வந்து அதை வந்து பழக்கிக்குங்க. இப்போ வந்து நான் இடியாப்பமும் எடுத்துகிட்டு அதோட காலை டிஃபன் வந்து வேலையை முடிச்சிட்டோம்னா அப்புறம் வந்து இருக்கிற பாத்திரத்தையும் வந்து நான் பாத்திரத்தை அப்பப்போ வந்து கையோடு கழுவி வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் தான், அதையும் வந்து நான் கையோடு கழுவி வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம மாவரைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும். ஸோ மாவரைக்கிற வேலையும் முடிச்சிட்டோம்னா மதியானம் சாதம் வைக்கிற வேலை தான். ஸோ சாதம் வடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மதியானம் சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம கழுவி வச்சிட்டோம்னா கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து வீடை வந்து மாப் போட போகிறேன். ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீடை மாப் போட்டுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி வராகி அம்மனுக்கு மிக உகந்த நாள். ஸோ நாளைக்கு வந்து பூஜை வேலைகள்லாம் இருக்கிறனால நைட்டே வந்து நான் வீடெல்லாம் மாப் போட்டு வச்சுட்டோம்னா காலையில் வந்து எந்திரிச்சு பூஜை பண்ணுறது, சாயந்தரம் பூஜை பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டே அதுக்கு தேவையானதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதனால் வந்து இன்றைக்குரிய வேலைகளை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு நம்ம கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடை மாப் போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நம்ம எப்பயுமே வந்து மறுநாளுக்குரிய வேலைகளை வந்து நாளே வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டோம்னா அதை வந்து மறுநாளுக்கு வந்து நம்ம அந்த வேலைகளை வந்து சலிப்பு இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் அந்த நாளுக்குரிய வேலைகள் வந்து ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போல்லாம் நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து மற்ற மோட்டிவேஷனல் வீடியோ வந்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறது தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாசி பயிரையும் குழம்பு கடலப்பருப்பையும் வெயில காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். முகத்துக்கு வந்து நான் இதுதான் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவேன். சொரக்காய் வந்து இப்போ நான் கொஞ்சம் வெயிட் லாஸில் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸில் இருக்கிறதுனால வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து சொரக்காய் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அவர் முருங்கைக்கீரையை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து அந்த ஆஞ்சத்தில் வந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் இருக்கும்ல அதை வந்து நான் எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து 10:30 டைமு. ஸோ வந்து மாவையும் வந்து நம்ம அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி மாவு, சோள மாவு, ராகி மாவையும் வந்து நான் வந்து கையோடு இப்போவே அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டு வந்து நான் வந்து இட்லி மாவை வந்து இட்லி ஊற்றுறதுக்கு எனக்கு ரெடி ஆயிரும்.
ஸோ அதையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒர்க்கு வந்து மதியானம் வந்து சாதம் வடிக்கிற வேலை மட்டும்தான். ஸோ இன்னையோட வந்து இந்த சண்டேயில் காலையில் வந்து இவ்வளோதாங்க என்னோடய வேலைகள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தான் அடுத்து வந்து ஈவினிங் தான் நான் வந்து அடுத்த வேலைகள் டீ போட்டுட்டு அப்புறம் வந்து நைட் டிஃபன் முடிஞ்சதுக்கப்புறம் வீடை வந்து மாப் போட்டுட்டு நாளைக்கு வளர்பிறை பஞ்சமிக்கு பூஜைக்கு ரெடியாக இன்றைக்கே வச்சுருவேங்க. இதுக்கிடையில் வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க, பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.